Hi students. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th physicsல first lessonல வரக்கூடிய ஒரு important topic. So topic number பாத்தீங்க அப்படினா 1.3.2 இல்லையா? So first lessonல third division இல்லையா? So அந்த third topicல வந்து அத second division பார்க்க போறோம். Electric field due to the system of point charges. அதென்ன system of point charges? System அப்படினா group of or multiple point charges. So ஏற்கனவே பார்த்திருப்போம் 2 point charges அப்படினா we can use Coulomb's law இல்லையா? Coulomb's law explains the interaction between 2 point charges. ரெண்டு point charges க்கு இடையே உள்ள interaction வந்து explain பண்றதுக்கு Coulomb's law யூஸ் பண்ணலாம். Right? So more than 2 point charges. So we need to use one principle, that is what? Superposition principle. இல்லையா? தமிழ்ல மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படினு சொல்வாங்க. So the superposition principle explains the interaction between multiple charges. So the multiple charges என்கிறதா system of charges. So இது வந்து multiple. So multiple அப்படினா more than 2 point charges. அப்ப ரெண்டு point charge இருந்துச்சு அப்படினா அதுக்கிடையில இருக்கிற interaction வந்து Coulomb's law யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். More than 2 point charges or system of point charges அல்லனா group of அல்லனா multiple of அப்படின்னு வந்துச்சுனாலே எங்க வந்து எதை யூஸ் பண்ணோம் அப்படினா superposition principle. So with the help of the superposition principle we need to determine இல்லையா or we need to calculate what? Electric field இல்லையா? So அப்ப இத்தனை point charges இருக்கு. System of point charges ஆல ஒரு particular pointல வந்து produce ஆகக்கூடிய total electric field என்ன? So அதுக்கு வந்து நம்ம Coulomb's lawங்கிறது ஒரு basic formula தான், basic law தான். ஆனா நம்ம எதுக்கு ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்னால நம்ம கூலம்ஸ் law யூஸ் பண்ணனும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல வர்றதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படினா சூப்பர்பொசிஷன் பிரின்சிபிள், பட் we need to use the basic law. I mean கூலம்ஸ் law யூஸ் பண்ணுவோம் ஸ்டார்டிங்ல. ஓகேவா? எப்படின்னு பாப்போம். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் எடுக்கிறேன் இல்லையா? So let us consider system of point charges. இதெல்லாம் சிஸ்டம் ஆஃப் ஆர் group of point chargesனா சார்ஜஸ்க்கு என்ன லெட்டர் கொடுப்பீங்க? Q1, Q2, Q3, Q4 போயிட்டே இருக்கும் up to Qn nth வரைக்கும் இல்லையா? சோ ஓகே. சோ அப்படி வந்து நம்ம நிறைய சார்ஜஸ் எடுக்கலாம். நான் அதை சூஸ் பண்றேன் பாருங்க. சோ இது வந்து ஒரு சார்ஜ் Q1. ஓகே. சோ சார்ஜஸ் அப்படினாலே ரெண்டு டைப், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். சோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்லயும் சரி நான் இப்ப சூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படினா பாசிட்டிவ் சார்ஜஸ் சூஸ் பண்றேன். சோ ஒன்னு Q1. ஓகே. And see and another one the same positive அது Q2. இல்ல ஒரே வேல்யூ தான் இருக்குன்னு கிடையாது, வேற வேல்யூவா கூட இருக்கலாம் இல்ல. இது ஃபார் எக்ஸாம்பிள் இது +1 கூலும்னா இது மேபி +2 கூலுமா இருக்கலாம் இல்ல. அதனால தான் Q1 Q2ங்கற ரெண்டு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். டிஃபரண்ட் சார்ஜஸா கூட இருக்கலாம். The next time the third one that is இது வந்து Q3 அப்படினு வெச்சுக்கலாம் இல்ல. இன்னொன்னு வந்து nth சார்ஜ் up to Qn nth சார்ஜஸ், இப்படி நிறைய சார்ஜஸ். சோ இதெல்லாம் எங்க நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம் அப்படினா ஸ்பேஸ்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம். உங்க டெக்ஸ்ட் புக்ல வந்து கொடுத்திருக்கிற டயகிராம்ல வந்து 3 பாயிண்ட் சார்ஜஸ் தான் கொடுத்திருக்கான். ஓகேவா? சோ அதனால தான் 3 போட்டுருக்கேன். Q1, Q2, Q3. வேணா இன்னொன்னு போட்டுக்கலாம். சோ பிளஸ் அது Qn அப்படினு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்படி Q3 மட்டும் இல்ல, Q3 க்கு அடுத்து Qn ன்னு கேட்க கூடாது. Q3, Q4, Q5 அப்படி போயிட்டே இருக்கும். சோ எல்லா நோட்டேஷன்ஸ்மே நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. சோ அதனால தான் இவ்ளோ யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஓகே. சோ Qn வரைக்கும் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் 3 சார்ஜஸ் பாப்போம். ஓகே. சோ அப்ப கன்சிடர் 3 சார்ஜஸ் Q1, Q2, Q3. If you need means we can add more charges Q4, Q5 up to Qn வரைக்கும் இருக்கலாம். இது எங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம்னா ஸ்பேஸ்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஓகே. சோ இப்போ என்ன கேக்குறோம் அப்படினா இந்த பாயிண்ட் சார்ஜஸால நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட் தான் Pங்கற பாயிண்ட் வெச்சுக்கோங்களேன். இந்த Pங்கற பாயிண்ட்ல என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ் நோட்டேஷன் என்னது? that is Q0 அப்படினு சொல்லியிருக்கேன். it should be considered as positive சொல்லியிருக்கேனா இல்லையா? டெஸ்ட் சார்ஜ் வந்து எப்பவுமே எப்படி கன்சிடர் பண்ணனும்? பாசிட்டிவா கன்சிடர் பண்ணனும். டெஸ்ட் சார்ஜ் அப்படினா it has very less magnitude, குறைந்த மதிப்பு இருக்கக்கூடிய, கம்மி வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ். ஓகேவா? சோ இதெல்லாம் மேக்ஸிமம் வேல்யூஸ் இருக்கக்கூடியது. அப்ப ஒவ்வொரு சார்ஜும் இன்னொரு சார்ஜ் மேல என்ன பண்ணும்? தங்கிட்டே இருக்கிற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட ஆட் பண்ண வைக்கும். ஒவ்வொரு சார்ஜ் சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்ப Q1 னால Pங்கற பாயிண்ட்ல இருக்கிற டெஸ்ட் சார்ஜ் மேல ஆட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட். So the direction of electric field is outwards. Yeah, repulsion. பாசிட்டிவ் என்ன பண்ணும்?
ரிப்பல் பண்ணோம். ஸோ இந்த லைன்ல தான் என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிராவல் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டிரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லையா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் யார்கிட்ட இருந்து வருதுன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ்கிட்ட இருந்து வருது இல்லையா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சார்ஜ் அட் த பாயிண்ட் P. எந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணுது, Pங்கிற பாயிண்ட்ல. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரா ஸ்கேலாரா, டைரக்ஷன் இருக்கிறதுனால இது வெக்டார். ஸோ ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஓகேவா. திருப்பி அதே மாதிரி Q2 வால Pங்கிற பாயிண்ட், இது ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ அப்ப லைன் இப்படி தான் போட்டுக்கணும். இதை வேணா ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ ஆனால் இது எப்படி போகும், இந்த டைரக்ஷன். ஓகேவா. ஸோ இது electric field of the second charge at the point P. Vector போட்டுக்கோங்க, vector. And see the third one, Q3, இதுவும் பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணுதுன்னா இது இப்படி தான் டிராவல் பண்ணும் இல்லையா. ஸோ இப்படி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் தள்ளி எழுதிடுவோம். இது E2P. ஸோ இது வந்து electric field of the third charge at the point P. So E3P அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா, கரெக்ட். ஸோ எனிவே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல Pங்கிற பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன. ஓகேவா. ஸோ இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் எப்படி தான் இருக்கும், அவுட்வர்ட்ஸ். எல்லாமே ரிப்பல்ஷன் தான் இல்லையா, எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட்ஸ் தான். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அவுட்வர்ட்ஸ் தான், இங்கே தான் இருக்கும். இங்கே தான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல தான் எல்லா ஃபீல்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகும் இல்லையா. இப்போ பாருங்க, இது என்னது E2P. இதே மாதிரி இங்கே வேணா லைன் எடுத்துக்கலாம், E2P. அதே மாதிரி இது என்னது E3P. இதே மாதிரி இங்கே ஒரு லைன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து E3P. ஸோ இந்த பக்கம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்டையர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆகுது. அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E total. அப்போ இந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ண டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது the vector sum of, vector என்னது டைரக்ஷன் இருக்கிறதுனால, ஓகே, the vector sum of the electric fields of the individual charges. அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சார்ஜஸ்னால ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெக்டார் அடிஷனுக்கு ஈக்குவல் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ அப்போ E total ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா. E1P பிளஸ் E2P பிளஸ் E3P. ஓகேவா. ஸோ அப்போ கேட்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு இன்னொரு பேரோட இருக்கு, சூப்பர் பொசிஷன் ஆஃப் வாட், எலக்ட்ரிக் ஃபீல்ட். டிஃபைன் சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எழுதலாம் இல்லையா, சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா என்னது, E total is equal to E1P vector plus E2P vector plus E3P vector. இது மூணு சார்ஜ் யூஸ் பண்ணதுனால அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க, சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ரைட் is defined as the total electric field. Okay, the total electric field due to the system of point charges at some point in the point P ங்கிற point இல்லையா, at a point P is equal to vector sum of இல்லையா, vector arrow mark போட்டிருக்கேன், direction sum of addition, vector sum of the electric fields of individual charges. இது first charge ஓடது, second charge ஓடது, third charge ஓடது, இது ஆட் பண்ண கிடைக்கிறது தான் the total electric field. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. இது இப்படி எழுதலாம், உங்க டெக்ஸ்ட் புக்ல வந்து இந்த ஃபார்முலா இப்படி எழுதியிருப்பான், total electric field is equal to E1 vector plus electric field due to the second and electric field due to the third one. So இப்படி தான் போட்டிருப்பாங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல, but this is the right one. அவன் டயக்ராம் பக்கத்துல தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா. ஓகே, எனிவே ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். E1 என்ன, electric field due to the first charge. E1 னாலும் E1P னாலும் ஒன்று தான். அப்ப E1ங்கிறது இந்த சார்ஜால வரக்கூடியது இல்லையா, Q1. P இங்க இருக்கு, Pங்கிற பால் என்ன இருக்குன்னு சொன்னேன், டெஸ்ட் சார்ஜ். அதை மட்டும் தனியா எடுப்போம், தனியா எடுக்கிறோம் பாருங்க, அது Q1. இந்த பாயிண்ட் வந்து P, அதுல என்ன இருக்கு, டெஸ்ட் சார்ஜ். அது எப்படி இருக்கும், பாசிட்டிவா கன்சிடர் பண்ணணும். Then in between the distance, first chargeல இருந்து Pங்கிற பாயிண்ட் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் R1P. ஓகே, ஸோ வெக்டார்னு வரும்போது வேணா கேப், யூனிட் வெக்டர்ஸ் கேப் போடணும். டிஸ்டன்ஸ்னா அது ஸ்கேலார், வெக்டார் சிம்பல் போடக்கூடாது.
அதே மாதிரி இங்க R2P இங்க என்னது R3P டிஸ்டன்ஸ் யூனிட் வெக்டர்ஸ் போடும்போது இங்க எல்லாம் கேப் போடணும் தயவு செஞ்சு ஓகேவா வேணா போட்டுக்கலாம் கமா R1P கேப் கமா R2P கேப் கமா R3P கேப் போட்டுக்கலாம் ஓகே எஸ் சோ அப்ப இங்க டிஸ்டன்ஸ் R என்னது 1P ஓகேவா குட் சோ இந்த இங்க எத்தனை சார்ஜஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம் ரெண்டு இருக்கு இல்லையா சோ ஏற்கனவே சொல்லிருக்கேன் கூலம்ஸ் லா explains the interaction between two point charges ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இடையே இருக்கிற இன்டராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எந்த லா போதும் கூலம்ஸ் லா படிச்சிருக்கீங்க இல்லையா என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point இந்த at a point இந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதானே E1 கரெக்ட்டானப்பா ஃபர்ஸ்ட் சார்ஜ் E1 அல்லது இன்னொரு பேரு இங்க என்ன கொடுத்திருக்கோம் E1 க்கு பதிலா E1P எது வந்தாலும் சரி அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point P due to a point charge ஒரு பாயிண்ட் சார்ஜ்ல ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point due to a point charge சோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது பாத்துக்கோங்க என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கோம் E is equal to 1 by 4 pi epsilon naught into Q by R square distance இங்க நீங்க யூஸ் பண்றதனால R1P சார்ஜ் வந்து என்னது Q1 இது ஸ்கேலார்ல இருக்கு இது வெக்டார்ல மாத்தினீங்கன்னா இங்கேயும் வெக்டார்ல போடணும் R1P சோ இது வந்து கூலம்ஸ் லால வரக்கூடிய based on the Coulomb's law electric field okay at a point due to a point charge ஆனா இங்க கூலம்ஸ் லா மொத்தமா யூஸ் பண்ண முடியாது ஏன்னா மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கு அதனால சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்றேன் ஓகேவா அப்ப நிறைய கூலம்ஸ் லாவோட அப்ளிகேஷன் சேர்ந்தது தான் என்னது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஓகே சோ இப்போ இத நான் யூட்டிலைஸ் பண்ண போறேன் அப்ப E is equal to E1 என்னது இதா இருக்கு இல்லையா என்னது E1 னால ஒன்னு தான் சொல்லிருக்கேன் E1P னால ஒன்னு தான் இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் of the first charge okay are created by the first charge எங்க at the point P என்ன ஃபார்முலா E1 க்கு 1 by 4 pi epsilon naught into Q1 by R1P square into R1P cap அதே மாதிரி E2 க்கும் இதே மாதிரி தான் வரும் சார்ஜ் E2 னா இங்க வரும் Q1 க்கு பதிலா சார்ஜ் Q2 வரும் அப்புறம் இங்க 1 ங்கிறது 2 ஆயிரும் திருப்பி இங்க என்னது 2 வந்துரும் இந்த இடத்துலயும் 2 ஆயிரும் இங்கேயும் அந்த 2 வந்துரும் ஓகே சோ அப்ப இங்கேயும் 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ப என்ன வரும் 1 by 4 pi epsilon naught into Q2 by R2P square into R2P cap plus 3 க்கு வரும் இல்லையா இப்போ வந்து இது மூணு சார்ஜ் இருந்துச்சுனா ஒருவேளை வந்து up to n சார்ஜஸ் இதெல்லாம் Q1 Q2 Q3 up to Qn இருந்துச்சுனா plus etc plus En அப்படி போட்டுறணும் இங்க என்ன போட்டுருப்பீங்க plus etc plus enp வெக்டார் போட்டுருப்பீங்க அப்படி வரும்போது E3 க்கு என்ன வரும் இதேதான் 1 by 4 pi epsilon naught into Q3 by R3P square into R3P cap இதா இருக்கு plus etc அடுத்து 4 5 போயிட்டே இருக்கும் அப்ப என்ன வரும் up to n க்கு 1 by 4 pi epsilon naught into nth charge Qn by R3 க்கு பதிலா என்ன போடணும் n இல்லையா np square into rnp cap ஓகேவா சோ இதுல எதை வெளிய எடுத்துக்கணும் 1 by 4 pi epsilon naught காமனா வெளிய எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்கு Q1 by R1P square into R1P cap plus Q2 by எல்லாத்துலயுமே 1 by 4 pi epsilon naught காமனா வெளிய எடுத்தாச்சு Q2 by R2P square into R2P cap இங்க அடுத்து இதுல plus Q3 by R3P square இங்க மேல R3P cap plus etc plus Qn by Rnp square into Rnp cap so இப்படின்னு கிடைக்கும் ஓகேவா எஸ் so இது ஈக்குவேஷன் நம்பர் இது 1 னு வெச்சுப்போம் so இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வெச்சுக்கலாம் ஓகேவா so இதுல R1P R2P அதே மாதிரி R3P
அதே மாதிரி RNP. ஸோ இதெல்லாம் என்னது distance of the charges. கரெக்ட் தானேமா? இந்த RNP RTP எல்லாம் என்னது இந்த சார்ஜுக்கு இந்த Pங்கிற பாயிண்ட்க்கு இடையில டிஸ்டன்ஸ் தானே. அப்ப Pங்கிற பாயிண்ட்ல இருந்து Q1ங்கிற சார்ஜ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் RNP. அதே மாதிரி Q2 இருக்குது, அதை எழுதணும். distance of the point charges எதெல்லாம் Q1, Q2, Q3 up to Qn from P. Pங்கிற பாயிண்ட்ல இருந்து சார்ஜஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். சரி, இந்த கேப் இருக்கு இல்லையா, இதெல்லாம் R1P கேப், R2P கேப், R3P கேப், அப்புறம் RNP கேப். இதெல்லாம் என்னது யூனிட் வெக்டர்ஸ் இல்லையா, யூனிட் வெக்டர்ஸ். சோ அப்ப R1P கேப்னா யூனிட் வெக்டர் எங்க இருந்து எங்க, சார்ஜ்ல இருந்து டு தி பாயிண்ட் P. அப்ப அந்த சார்ஜஸ்ல இருந்து அந்த பாயிண்ட்க்கு தான் இல்லையா, ஃபர்ஸ்ட் சார்ஜ் டு P, P டு ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இங்க லெட்டர்ஸ் மாறி வந்திருக்கும், P1 வந்திருக்கும். ஓகேவா? சோ அப்ப யூனிட் வெக்டர்ஸ் ஆஃப் தி சார்ஜஸ். இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் சார்ஜஸ் Q1, Q2, Q3 up to Qn to the point P. ஓகேவா? அந்த பாயிண்ட நோக்கி இங்க இருந்து அங்க. சோ அது வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணனும். சோ தி ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதிருக்கேன். சோ ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை சூப்பர்பொசிஷன் பிரின்சிபிள். சோ இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறத அழிச்சிடுறேன். சோ இந்த ஈக்குவேஷனை வந்து இன்னும் வந்து நம்ம ஷார்ட்டா எழுதிக்கலாம் இல்லையா. சோ ஈக்குவேஷன் 2 can be rewritten as, எப்படி எழுத போறோம் பாருங்க. ஈக்குவேஷன் 2 total electric field is equal to, so 1 by 4 pi epsilon naught என்னது கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா. so 1 by 4 constant, pi 22 by 7 otherwise 3.14 constant, epsilon naught என்னது permittivity in free space, error vacuum. so error vacuumல வந்து permittivity value எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் படிச்சிருக்கோம், அதுக்கு வேல்யூ கூட சொல்லி கொடுத்திருக்கு. 8.85 into 10 power minus 12 unit is there, coulomb square, newton power minus 1, meter power minus 2. so epsilon naught இது கான்ஸ்டன்ட் வெளிய வெச்சுப்போம். இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, Q1, Q2. அப்ப எல்லா சார்ஜஸையுமே நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஜெனரலா போடும்போது அப் டு n வரைக்கும் இருக்கு இல்லையா. அப் டு n வரைக்கும் இருந்தா ஆட் பண்றதுக்கு ஒரு நோட்டேஷன் போடுவாங்க, என்னது சம்மேஷன் இல்லையா. n ஐ தாண்டி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்துச்சு அப்படினா இன்டகிரேஷன் சைன் should be used னு சொல்லி கொடுத்திருக்கோம் இல்லையா. அப்ப இன்ஃபினிட்டி லிமிட்ஸ் போடுவோம் இல்லையா. அப்ப இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்துச்சுன்னா இன்டகிரேஷன், அப் டு n வரைக்கும் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படினா என்ன போடணும், சம்மேஷன். சோ அப்ப சம்மேஷன் எல்லா சார்ஜஸுமே ஜெனரலா எப்படி எடுத்துக்கறேன், ith சார்ஜ். அப்ப ith சார்ஜ்ங்கிறது எதுல இருந்து இது வரைக்கும், 1 ல இருந்து n வரைக்கும். இப்போ i க்கு வந்து 1 போடுறோம் இல்லையா. 1 போட்டா ஃபர்ஸ்ட் சார்ஜ், 2 போட்டா செகண்ட் சார்ஜ் Q2, n போட்டா Qn இல்லையா. அதான் ith சார்ஜ் எடுத்துட்டேன், 1 ல இருந்து n வரைக்கும் தான் ஆட் பண்ணனும். இனி ஜெனரலா எல்லாத்தையும் எப்படி எழுதலாம், ஒரே மாதிரி எழுதிக்கலாம். Q1 க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், 1 போட கூடாது, Qi by 1 க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், i இல்லையா. RIP, Pங்கிறது செலக்ட் பண்ண பாயிண்ட், ஸ்கொயர் into RIP cap. ஓகேவா? சோ இவ்வளவுதான். இப்போ வேணாம் சார் வந்து இப்போ ith சார்ஜ்னு சொன்னீங்க, எல்லா சார்ஜஸுமே ஜெனரலா i ன்னு சொன்னீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் எப்படி சார் எடுக்கணும் அப்படினா i க்கு 1 போடுங்க. அப்ப Q1 by R1P square into R1P cap ஃபர்ஸ்ட் கிடைச்சிரும். சோ அதே மாதிரி 1 க்கும் கிடைச்சிரும். ஓகேவா? சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3. சோ இது அப் டு n சார்ஜஸ் இருந்ததனால தான் சம்மேஷன், அப் டு இன்ஃபினிட்டி இருந்துச்சு அப்படினா இன்டகிரேஷன், ஐ மீன் லிமிட்டட் 1 2 3 இந்த மாதிரி கவுண்டபிளா இருந்துச்சு அப்படினா நம்ம அந்த மாதிரி சிம்பல்ஸ் யூஸ் பண்ண அவசியம் இல்ல, டைரக்ட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? எஸ். சோ இது வந்து ஈக்குவேஷன் 3. பட் நம்ம டயகிராம்ல வந்து பாத்தீங்க அப்படினா அப் டு n சார்ஜஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கல. எத்தனை சார்ஜஸ் தான் மொத்தமா செலக்ட் பண்ணியிருக்கோம், அப் டு 3 சார்ஜஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ இதோட முடிஞ்சு. இதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் என்ன அப்படினா, see இந்த Q1 சார்ஜுக்கும் Pங்கிற பாயிண்ட்க்கு இடையில கேப்பை பாருங்க, Q2 க்கும் P க்கு இடையில கேப்பை பாருங்க. எதுல கேப் அதிகமா இருக்கு, இங்க தான் அதிகமா இருக்கு. அப்ப here the distance is maximum, here the distance is minimum. அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க, இங்க டிஸ்டன்ஸ் கம்மியா, அப்ப ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட லெந்த் எப்படி இருக்கு, the length of the electric field vector is greater, அதிகமா போட்டுருக்கேன். இதுக்கு பாருங்க இங்க கம்மியா தான் போட்டுருக்கேன்.
ஓகேவா? ஸோ கம்மியாக இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன் லென்த் கம்மியாக இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு ஃபார்முலா கூட எங்களுக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா கூட போட்டிருந்தேன். இப்போ இதில் கூட சொல்லாமல் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ இந்த இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் டினாமினேட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்? டிக்ரீசஸ். ஓகேவா? ஸோ அப்போ எழுதலாம் the length of a electric field vector எழுதுறேன் the length of the electric field vectors depends the distance between the charges and the point P. So point P க்கு அந்த சார்ஜுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட லென்த் இருக்கும். இப்போ distance is minimum means the length of the electric field vector is greater. Okay, if the distance is greater means the length of the electric field vector is lesser. Okay வா? ஸோ அவ்வளோதான், அதை லாஸ்ட் எழுதி முடிக்கிறீங்க. ஸோ that important 5 mark question. ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுலாம் யூஸ் பண்ணியிருக்க பேசிக்காக வந்து கூலம்ஸ்லாம் அது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 point charges, more than 2 point charges, I mean multiple or system இந்த மாதிரி வேர்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எக்ஸாக்டாக வந்து தெளிவாக படிங்க. ஓகே, ஸோ நல்லா பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.